74,000 கோடி போட்டு உருவாக்குன ஒரு சேட்டலைட் 25 வருஷமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 இயர்ஸ் தான். அப்படி என்ன தான் இருக்குது அந்த சேட்டலைட்டில், அண்ட் தென் யார் இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேவா? ஆக்ஷன். 24th April 1990 நாசா வந்து பார்த்திங்க அப்படின்னா அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப் வந்து ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. நாம் வந்து இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். எங்கே அப்படின்னா ஒரு டூ யூனோ செக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ டூ யூனோ செக்ஷனில் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா, நம்ம கொடுக்குறதே படிக்கிறது இல்லை. சரி, ஓகே, எதுக்காக இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நாசா லான்ச் பண்ணாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டைரெக்டாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி போகாமல் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியிலேருந்து வருவோம். அப்போ தான் வந்துட்டு ஏன் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்றது தெரியும். எதுக்காக இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேலக்ஸி, ஸ்பேஸ், பிளானட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு அதிகமான புரிதல் கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு இதை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்க அண்ட் தென் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்காக அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணோம். இப்போ உங்கள் மைண்டில் சூப்பரான ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த டெலஸ்கோப்பை வந்து ஏன் நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி ரிசர்ச் பண்ணணும், எர்த்தில் இருந்தே நம்ம மற்ற கேலக்ஸியை பார்த்து நம்ம ரிசர்ச் பண்ணலாமே அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன் வந்துட்டு நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, நமக்கு எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ், வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 காம்பனன்ட்ஸ்னால உருவானது தான் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர். இது வந்து நம்ம ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ற வீடியோவிலே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே கார்ட்ஸ்லையும் இருக்குது. சரி, ஓகே, இந்த அட்மாஸ்பியர்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, இதில் வந்துட்டு இத்தனை பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து அந்த அட்மாஸ்பியர் உருவாயிருக்கு இல்லையா. ஸோ நம்ம இடத்துலேருந்து ஒரு கேலக்ஸியோ இல்லை ஒரு பிளானட்டையோ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ இதனால் வந்துட்டு 100% அக்யூரேட்டான 100% எதுலேயும் வராது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலஸ்கோப்பை வந்துட்டு நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி அங்கேருந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணி நம்ம மைண்டில் இருந்த நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கு. லைக் நம்ம யூனிவர்ஸோட ஏஜ் என்ன, அப்புறம் மற்ற பிளானட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், அங்கே தண்ணி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 30 இயர்ஸில் மில்லியன் கணக்கான ஃபோட்டோஸை வந்து இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்து கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், மில்லியன் கணக்கான ஃபோட்டோஸ் 30 வருஷமாக ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து நம்ம மைண்டில் இருந்த எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது எப்படி முடியும்? நம்ம மனுஷங்க இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா அதோட நிறுத்த மாட்டோம். அடுத்த கொஸ்டின் கேட்டே தான் இருப்போம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016 32 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற ஒரு கேலக்ஸியை ஃபோட்டோ பிடிக்குது. இந்த கேலக்ஸியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா GNZ11. நம்மளோட யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேலக்ஸியை ஃபோட்டோ பிடிக்கும் போது அந்த கேலக்ஸிலேருந்து வர லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேலக்ஸி 13.4 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பிக்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன்னும் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் பார்த்தீங்க அப்படின்னா 32 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற கேலக்ஸிஸை மட்டும்தான் ஃபோட்டோ பிடிக்க முடியும். அதை தாண்டி இருக்கிற கேலக்ஸிஸை ஃபோட்டோ பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 32 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற கேலக்ஸிஸை வந்து இதால் ஃபோட்டோ பிடிக்க முடியாது. ஒரு தூரமான கேலக்ஸிலேருந்து வர லைட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிறப்போ நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிறனால பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டோட வேவ் லென்த்தும் எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பெண்ட் ஆன அல்லது ஸ்ட்ரெச்சான வேவ் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்குள்ளே ரீச் ஆகும்போது அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட வியூவிங் ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்ஃப்ராரெட் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் மெஷர் பண்ண முடியாது. எப்படி நம்ம கண்ணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸை பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பாலையும் இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து பார்க்க முடியாது. ரொம்ப தூரத்தில் இருக்க பிளானட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து வர இன்ஃப்ராரெட் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தலைவர் வராரு. யார் அப்படின்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இத்தனை நேரம் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு அது நாம ஏன் அபுல் டெலஸ்கோப் பற்றி இத்தனை நேரம் நீ பேசிட்டு இருந்த?
அப்படி இல்லை சசி, எடுத்த உடனே டைரெக்டாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போயிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதாவது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜேம்ஸ் வெப்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே அதே கான்செப்டாக இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிமிலராக இருக்கும், டவுட் இருக்காது. இதுவே நான் டைரெக்டாக ஜேம்ஸ் வெப் போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ விட்டே போயிருப்பீங்க, எனக்கே கடுப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேலக்ஸி எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ஸோட லைஃப் சைக்கிள்லாம் எப்படி இருக்குது, அண்ட் தென் இந்த பிளாக் ஹோல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண போது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நெபுலா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நெபுலா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அந்த நெபுலா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெபுலாக்குள்ளே தான் ஸ்டார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெபுலாக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நெபுலாக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃப்ராரெட் ரேஸை வச்சு மட்டும்தான் அந்த நெபுலாக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். நம்ம முன்ன பார்த்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் இந்த நெபுலாவை மட்டும்தான் ஃபோட்டோ பிடிக்க முடிஞ்சுது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத ஃபோட்டோ பிடிக்க முடியல. ஆனால் இப்போ போகிற இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸை யூஸ் பண்ணி நெபுலாக்குள்ளே எப்படிலாம் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ண முடியும். 1996 இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணப்போ இதுக்கு தேவையான நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட் பண்ணாமல் இருந்தது. லைக் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து லோ டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக சன்ஷீல்டு தேவைப்பட்டது, அண்ட் தென் க்ரையோஜெனிக் டெம்பரேச்சரில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் வேவ்லென்த் சென்சார்ஸ்லாம் தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அந்த காலத்தில் இன்வென்ட் பண்ணாமலே இருந்ததுனால இவ்வளோ டிலே ஆச்சு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து உருவாக்குறதுக்கு. இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு காயினை கூட ரொம்ப கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியும். ஏன், ஒரு நிலாவில் இருக்கிற ஒரு சின்ன ஈயை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம ரொம்ப கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியும். எதுக்கு இவ்வளோ அக்யூரசி தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப, அதாவது பல பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற கேலக்சிஸ் பிளானட்லாம் அப்சர்வ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அக்யூரசி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை இவ்வளோ வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக ரொம்ப வந்து ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் லைட்லேருந்து மிட் இன்ஃப்ராரெட் வரையும் இருக்கிற ரேஸை வந்து இதால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எர்த் மாதிரி இருக்க பிளானட்ஸில், அதாவது பல பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்க நம்ம எர்த் மாதிரி பிளானட்ஸில் H2O, CO2 அப்புறம் நைட்ரஜன் கண்டென்ட்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து பவர் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி அந்த எர்த் லைக் பிளானட்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணதுனால நம்மளோட எர்த் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நம்மளால் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 மீட்டர் ஒயர் இருக்கிற மிரர் ஒன்று இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மிரரை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புறது. இந்த மிரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இருக்கிற மிரரை விட 6 டைம்ஸ் பெருசாக இருக்குது இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில். இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் கேமராஸ்லாம் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோல்டான டெம்பரேச்சரில் தான் ஒர்க் ஆகும். கோல்டான டெம்பரேச்சர் எந்த அளவு கோல்டு அப்படின்னா, ப்ளூட்டோன்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளானட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டே போய் படாது. ஸோ அங்கே எவ்வளோ கூலிங்காக இருக்கோ அதை விட இன்னும் அதிகமான கூலிங் இருந்தால் தான் இந்த இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் கேமராஸ்லாம் ஒர்க் ஆகும். எப்படி இந்த கூலிங் வந்து அந்த கேமராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லேயர்ஸ் கொண்ட ஒரு சன்ஷீல்டு இருக்கும். ஸோ அந்த சன்ஷீல்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கூலிங்கை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. இந்த 5 லேயர்ஸ் கொண்ட சன்ஷீல்டு இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட்டில் இருக்கிற லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட் வந்து அந்த 5 லேயர் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு லேயரும் தாண்டி போக போக அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதாவது -200 டிகிரிக்கும் கீழே போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப கூலிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்ஷீல்டு வந்துட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸுக்கு வந்துட்டு அந்த சன்ஷீல்டு இருக்கும் அப்படின்றதையும் நாசா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பை அப்படியே ராக்கெட்டில் வச்சு ஸ்பேஸுக்கு அனுப்புறது அப்படின்றது ஒரு முடியாத விஷயம். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசாவோட சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட 5 மீட்டர் டயாமீட்டர் இருக்க Ariane 5 அப்படிங்கிற ராக்கெட்டில் வந்துட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபிட் பண்ணி அப்புறம் தான் இதை வந்து ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பை வந்து இதுவரையும் லான்ச் பண்ணதே கிடையாது. அதுவும் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா 6 மீட்டர் ஒயர் இருக்கிற மிரர் கொண்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பை வந்து நம்ம ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியவே கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
தென் இந்த டெலஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆர்பிட்டில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் மோட்டார்ஸை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே அன்ஃபோல்ட் ஆயிரும். ஸோ பொறுமையாக அன்ஃபோல்ட் ஆகிட்டு நம்ம முன்ன பார்த்த மாதிரி அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அதாவது அந்த கூலிங்கான டெம்பரேச்சருக்கு எல்லாமே போகும். ஸோ எல்லாமே அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பக்காவாக ரெடியாக இருக்கும் போது தான் அதோட எக்ஸ்ப்ளோரேஷனே வந்துட்டு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட மைண்டில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ், அதாவது மிஸ்டீரியஸான கொஷின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து சொல்ல போகுது. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸை பொறுத்த வரையும் எதுவுமே நம்ம 100% கன்ஃபார்மாக இது நடந்தே தீரும், இல்லை அது நடந்திருக்கும் அப்படின்றது நம்ம எப்பயுமே 100% சொல்லவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் அது வந்து அச்சீவ் பண்ணால் தான், அதாவது அந்த விஷயம் நடந்தால் தான் நம்ம வந்து 100% இது சக்ஸஸ் அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ ஸ்பேஸ் அப்படின்றது இப்படி தான். ஸோ நடக்கலாம் அப்படின்றது தான் ஸ்பேஸை பொறுத்த வரையும் இது ஒரு மிஸ்டீரியஸான திங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. ஒரே நிமிஷம் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா 547 கிலோமீட்டரில் எர்த்தோட ஆர்பிட்டில் தான் சரௌண்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசர்ச்சை பண்ணிட்டு இருந்து. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாலே நம்ம இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வந்துடலாம். அதுவே இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா எர்த்துலேருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி அதை போய் பிளேஸ் பண்ணாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலையும் நம்ம போயிட்டு அங்கே போய் சரி பண்ணிட்டு வருது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஹியூமன்ஸ் இதுவரையும் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 lakh கிலோமீட்டர்ஸ் தான், அதாவது 3க்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான், நம்ம இதுவரையும் அதை தாண்டி நம்ம வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் லான்ச் தான். ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சரி பண்ணவே முடியாது, அது போயிட்டு அங்கே சக்ஸஸ் அப்படின்னா தான் சக்ஸஸ். ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். லான்ச்சுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அகைன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Vishal signing off from you. Bye bye. ஓகேவா? Action.